வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாரு, இப்போ ஆர்எஃப் அவுட்டோட வர ஓஎன்டிக்கும் நார்மல் சிங்கிள் பேண்ட் ஓஎன்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத கேட்டிருந்தாரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போது மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்க இந்த இதுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். மெயினாக இதில் வந்து பானோட இன்புட் போர்ட்டையே மாற்றியிருக்காங்க. அதாவது இதில் வந்து என்ன கனெக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எஸ்சி யூபிசி கனெக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து எஸ்சி ஏபிசி டைப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னா கேபிள் டிவி சிக்னலு ப்ளஸ்ஸு இன்டர்நெட் சிக்னல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வர சிக்னலை இதில் கொடுத்தோம்னா இன்டர்நெட் சிக்னலில் இது ஒர்க் ஆகிடும். கேபிள் டிவி சிக்னலில் ஆர்எஃப் அவுட்டாக இதில் வந்து வெளியே வந்து எடுத்து கொடுத்துக்கணும். அதாவது வேறு ஒன்றும் இல்லை, டபிள்யூடிஎம் பேசிவ் நோடை வந்து இதில் உள்ள இம்பில்டாக வச்சுருக்காங்க. இதுதான் இதோட கான்செப்ட்டு. அதாவது டபிள்யூடிஎம் இடிஎஃப்ஐல நீங்கள் கேபிள் டிவி ப்ளஸ் இன்டர்நெட் சிக்னலை மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒன்று இந்த மாதிரி டபிள்யூடிஎம் கப்ளரை போட்டு அந்த இன்டர்நெட் சிக்னலையும் கேபிள் டிவி சிக்னலையும் மிக்ஸ் ஆகி வரதை மறுபடி தனித்தனியாக பிரித்து ரெண்டுலேயும் 2 பேட்ச் கார்டு அடித்து கஸ்டமர் ரெண்டில் கொடுப்போம். இல்லை அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி டபிள்யூடிஎம் பேசிவ் நோடு வந்து போடுவோம். அதாவது மிக்ஸ் ஆகி வர சிக்னலை வந்து இந்த ஆப்டிக்கல் இன்புட்டில் கொடுத்தோம்னா இன்டர்நெட்டுக்குள்ள சிக்னல் வந்து ஆப்டிக்கல் அவுட்டாக வெளியே வந்துடும். கேபிள் டி சிக்னல் வந்து ஆர்எஃப் அவுட்டாக இதிலேருந்து வெளியே வரும். இந்த மாதிரி டிவைஸ் யூஸ் பண்ணுவோம். தனியாக இந்த டிவைஸ் வாங்குறதுக்கு பதில் இது வந்து தனியாக போட வேண்டியிருக்கும். அது வந்து இம்பில்டாக இந்த இதில் வருது. அதாவது மிக்ஸ் ஆகி வர சிக்னல் வந்து இந்த போர்ட்டில் உள்ளே போய் அப்படியே நெட்டு ஒர்க்காக ஆரம்பிச்சிருது. இந்த ஆர்எஃப் அவுட்புட் வழியாக கேபிள் வருது. இதிலேருந்து நீங்கள் வெளியே எடுத்து அப்படி செட்டாக பாக்ஸுகளை கனெக்ஷன் கொடுத்துடலாம். இதுதான் இதோட கான்செப்ட். அதாவது இந்த டபிள்யூடிஎம் பேசிவ் நோடு வந்து இந்த ஓஎன்டியோட இம்பில்டாக வருது. இதுதான் நார்மல் ஓஎன்டிக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். டபிள்யூடிஎம் பற்றி யாருனே டவுட் இருந்துன்னா நம்ம இந்த கப்ளரை எப்படி ஃபீல்டில் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிவ் நோடோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இதை எப்படி ஃபீல்டில் யூஸ் பண்ணுறது, இதை பற்றி ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 7 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். தேவையுள்ளவங்க அதை போய் பார்த்துக்கிடுங்க, அது என்ன மாதிரி கான்செப்டில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம இதில் மிக்ஸ் ஆகி இதில் வாரது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கக்காண்டி டிக் ஃபைபரோட இன்புட் 1 எடுத்திருக்கோம், ப்ளஸ்ஸு டிசிசிஎலோட இன்புட் எடுத்திருக்கோம், ஒரு டபிள்யூடிஎம் மாடியூலும் 1 எடுத்திருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கேபிள் டி சிக்னலையும் இன்டர்நெட் சிக்னலையும் நம்மளே மேனுவலாக இதில் கொடுத்து டபிள்யூடிஎம் வழியாக மிக்ஸ் பண்ணி எடுத்து அதை எடுத்து மறுபடியும் இதில் கொடுக்க போகிறோம். கொடுத்து இது கரெக்டாக ஆர்எஃப் அவுட்புட் வெளியே எம்இஆர் லாஸ் இல்லாமல் வெளியே வருதா, இன்டர்நெட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது தான் இப்போ லைவாக செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம இந்த 2 இன்புட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். டிக் ஃபைபர் இன்புட் எடுத்து அப்படியே இதில் கொடுத்துருவோம். அதுக்கடுத்து 1550 வேவ்லென்த் போட்டு எடுத்து அப்படியே இதில் கொடுத்துருவோம். இப்போது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இந்த காமன் போர்ட்டில் வரும். இது அப்படியே ஒரு ஃபுல் பேட்ச் கார்டு போட்டு எடுத்துக்கிடுவோம். எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கோங்கிறத பார்த்துக்கிடுங்க. 2 டிசிஎல் இன்புட்டு டிக் ஃபைபர் இன்புட் ரெண்டையும் டபிள்யூடிஎம் வழியாக மிக்ஸ் பண்ணி அதுக்கடுத்து அதிலேருந்து எடுத்து இங்கே வந்து கொடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம ஏன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மகிட்ட டபிள்யூடிஎம் இடிஎஃப்ஐ இல்லை, அதனால் டபிள்யூடிஎம் மாடியூல் வழியாக மிக்ஸ் பண்ணி 2வது இதில் கொடுத்து இது தனித்தனியாக பிரித்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு பார்ப்போம். பவர் லைட் அடிக்கி, ரிஜிஸ்ட்ரேஷன் லைட் அடிக்கி, கேபிள் டிவிக்குள்ளே லைட் அடிக்கி, ஒய்ஃபைக்குள்ளே லைட்டும் அடிக்கி. ஓகே, இப்போது இதிலேருந்து வர ஆர்எஃப் அவுட் வந்து லாஸ் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, 8138 எம்ஏஆர் வருது. 81 வருது. 81ன்னா இதில் வார சிக்னலை வந்து இது வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட்டு 8037 எம்ஏஆர் வரை வருது. மிட் பாயிண்டில் ஏதாவது ஒன்று பார்ப்போம். 8238. ஆவரேஜாக எல்லா பாயிண்ட்டுமே லெவல் வந்து 80 வருது. நான் நார்மலாக ஒரு பவர்லெஸ் எஃப்டிடிஹெச் மாதிரி வேலை செய்யணும்னு நினச்சேன். இது 8138 வருது. சரி, இது அப்படியே இந்த பேசிவ் நோடில் கொடுத்ததா பவர் கொடுக்காத பவர்லெஸ் நோடில் வந்து இதை கொடுத்து இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது வந்து பவர் கொடுக்கறதுனால இந்த மோடத்துக்கு போகிற பவரில் வார பவரை இவங்க வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவுட்புட் வந்து நல்ல ரிசல்ட்டாகவே இருக்குது. இது வந்து பவர்லெஸ்ஸு. இதோட அவுட்புட்டையும் பாருங்கள். அதாவது U30 வந்து 53, 35, 36 தான் இருக்குது.
S40 பார்ப்போம். S40 57 37.2. S வந்து 11 வந்து 53 36. ஸோ இந்த மாதிரி வெளியே போடுற பேசிவனோட இதிலேருந்து வர அவுட்புட் வந்து நல்ல ரிசல்ட் தான். ஸோ ப்ராடக்ட் வந்து நல்லா ஒர்த்தாக தான் பண்ணியிருக்காங்க. இதில் இது பூஸ்ட் ஆகி வருது, உண்மையிலே இது ஒரு நல்ல ப்ளஸ்ஸாக நல்ல ரிசல்ட் தான். ஓகே, இந்த டைப் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா WDM EDF வந்து ரூமில் போட்டு கேபிள் டி சிக்னல் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி கொண்டு போகிறவங்க வந்து கேபிள் டிவி மட்டும் வேணுங்க கஸ்டமருக்கு வந்து 1550 ஃபில்டர் FTDH போட்டு அவங்களுக்கு கேபிள் டிவி மட்டும் கொடுத்துக்கலாம். இன்டர்நெட்டும் கேபிள் டிவியும் வேணுங்க அவங்களுக்கு இன்டர்நெட் அந்த மிக்ஸ் ஆகி வர சிக்னலே அப்படியே இதுக்குள்ளே உள்ளே கொடுத்தாலே இதில் வந்து நெட்டு யூஸ் ஆகிற போது கேபிளை தனியாக இதில் RF அவுட்டாக எடுக்கும். இது அப்படியே எடுத்து செட்டப் பாக்ஸில் கொடுத்துக்கலாம். 80 dB வருதுனால அந்த வீட்டுக்குள்ளே எந்த இடத்துக்குனாலும் RF ஒயரில் கட்டாயம் கொண்டு போயிடலாம் லாஸ் இல்லாமல். ஏன்னா 50 dB 45 dB அப்படி வந்துன்னா தான் மாடிக்கு அப்படி கொண்டு போகும் பிரச்சனை இருக்கும். ஆனால் கீழே மோடம் போட்டிருந்தா கூட மறுபடியும் RFல கூட எவ்வளோ காட்டினாலும் கொண்டு போகலாம். ஏன்னா இதிலேருந்து வர அவுட்புட் வந்து நல்லாயிருக்கு. நமக்கு பர்சனலாக இதில் பிடிச்சதே இதிலேருந்து வர அவுட்புட் வந்து MER லாஸ் இல்லாமல் இதோட அவுட்புட் வருது தான். நார்மலாக இந்த RF அவுட் இல்லாத இந்த ONT வந்து நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இது வந்து நல்லா வெயிட் இருக்குது. அந்த வெயிட்டை வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நார்மல் ONTக்கும் RF அவுட் இருக்க இந்த ONTக்கும் உள்ளே கலத்தி பார்க்கும்போது பெரிய அளவில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நார்மல் சிங்கிள் பேண்ட் ONTயில் வந்து வார ஆப்டிக்கல் பவர் அப்படியே டேரெக்டாக போர்டுக்குள்ளே போகுது. இந்த RF அவுட் இருக்கிறதுல வந்து டேரெக்டாக வர ஆப்டிக்கல் பவர் வந்து WDM ஆக்டிவ் மாடியூலுக்கு போய் கேபிள் தனியாக இன்டர்நெட் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுது. இன்டர்நெட் வந்து டேரெக்டாக போர்டுக்குள்ளே போயிடுது. கேபிள் வந்து RF போர்ட் வழியாக போகுது. உள்ளே வந்து இருக்கிறது வந்து WDM பேசிவ் கிடையாது, ஆக்டிவ். அதாவது இது வந்து பவர் எடுக்குது. அதனால தான் இது 80 dB அவுட்புட் கொடுக்குது. பவர் இல்லைன்னா இது வந்து ஒர்க் ஆகாது. அதையும் உங்களுக்கு லைவாக செக் பண்ணி காட்டுதேன். ஓகே, இதில் வந்து பாசிட்டிவ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்ப்போம். இதோட பாசிட்டிவ் தான் இதோட நெகட்டிவ். அதாவது இதில் வந்து அவுட்புட் வந்து நார்மல் பவர்லெஸ் FTDHோட நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இது வந்து பவர் கொடுக்கும்போது மட்டும்தான் வேலை செய்யுது. பவர் வந்து கட் பண்ணியாச்சுன்னா வேலை செய்யாது. இப்போ வந்து 82 dB 37.9 MER இருக்குது. பவர் வந்து இல்லை, அதாவது மோடத்துக்கு பவர் கொடுக்கல, மோடத்தை மட்டும் ஆஃப் பண்ணிட்டோம்னா கேபிளோட அவுட்புட்டும் வராது. இது பவர்லெஸ்ஸில் வந்து பவரே கொடுக்கலனாலுமே வேலை செய்யும். அதான் அதோட பாசிட்டிவ். இதில் வந்து அவுட்புட் நல்லா கொடுத்தாலும் இதுக்கு வந்து பவர் கொடுக்கணும். அதுக்கடுத்து பவர் கொடுத்த பிறகும் உடனே அவுட்புட் வந்து வராது. இந்த CATV அப்படிங்கிற இண்டிகேட்டர் அடித்த பிறகு தான் வரும். அதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 42 செகண்ட் வந்து ஆகுது. அதாவது இதுக்கு பவர் கொடுத்து இது ஆன் ஆகி இங்கே அவுட்புட் வருதுக்கு கிட்டத்தட்ட 42 செகண்ட் வந்து ஆகுது. இதுதான் இதில் ஒரு மைனஸ். அதாவது பவர் இருக்கும்போது 80 dB, பவர் இல்லாத நேரம் ஒரு 60 dBயாவது இது கொடுத்ததுன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். பவர் ஃபெயிலியர் அப்படின்னா கேபிளும் ஓடாது. அதாவது இப்போது இன்டர்நெட் மாட்டியிருக்க கஸ்டமர் வீட்டில் கீழே வந்து இன்டர்நெட்டும் இதில் இருந்து RF அவுட் எடுத்துக்கொண்டு மச்சில் கொடுத்துருக்கோம், மாடிக்கு வந்து கேபிளும் கீழே இன்டர்நெட்டும் கொடுத்துருக்கோம் அப்படின்னா கீழே உள்ள மோடத்தை இன்கேஸ் அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா மச்சில் வந்து கேபிள் எடுக்காது. ஸோ ரெண்டுமே ஆனில் வந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். இவ்வளோ நேரம் கழிச்சு தான் இது வந்து ஆன் ஆகிருக்கு. அதுக்கடுத்து இது நெட்டு கட் ஆகிருச்சுனாலும் கேபிள் வந்து எப்போதும் போல் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எந்த வித்தியாசமே இல்லை. அதாவது நெட்டு ஒர்க் ஆகலனாலும் கேபிள் வந்து வருது. ஆனால் மோடத்துக்கு வந்து பவர் வந்து கட்டாயம் இருக்கணும். மோடத்துக்கு பவர் இல்லைன்னா சுத்தமாக அவுட்புட் வந்து வராது. பவர் இருக்கும்போது நல்ல அவுட்புட் தான் கொடுக்கும். 80 dBங்கிறது நல்ல அவுட்புட் தான். MER லாஸுமே இல்லை. இதே ONT வந்து நம்ம நிறைய வாங்கியிருந்தோம். இன்னொன்று கஸ்டமர் எண்டில் போட்டு செக் பண்ணி பார்த்தோம். அதாவது WDMல மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் அங்கே கஸ்டமர் எண்டில் அப்படியே வார பேட்ச் கார்டை உள்ளே கொடுத்து அதுலேருந்து RF அவுட் எடுத்து செட்டப் பாக்ஸில் கொடுத்துருந்தோம். ஒன்றும் பெரிய அளவில் வந்து வித்தியாசம் இல்லை. நார்மலாக எப்பவும் போல் கேபிளும் ஓடிச்சு. இன்டர்நெட்டுமே எந்த ஸ்பீட் இஷ்யூ எதுவுமே இல்லை. நல்லா தான் ஒர்க் ஆகுது. அவுட்புட்டுமே நல்ல ரிசல்ட் தான். ஒன்று என்னென்னா இதில் உள்ளே இருக்கிறது வந்து ஆக்டிவ் டைப் அப்படிங்கிறனால பவர் போண்டி இருக்கிறனால இது வந்து பவர் இருக்கும்போது தான் அழைச்சும், பவர் இல்லாத நேரம் வேலை செய்யாது. அதுக்கடுத்து இது எடுக்கக்கூடிய பவர் கன்சப்ஷன் வந்து கிட்டத்தட்ட 5.4 வாட்ஸ் வந்து எடுக்குது. நார்மல் சிங்கிள் பேண்ட் ONT வந்து 4.2 வாட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கேபிள் டிவி பவரை வந்து பூஸ்ட் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.2 வாட்ஸ் வந்து கூட தான் எடுக்கு. இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வர சிக்னல் இல்லாமல் தனியாக நார்மல் டைப் வந்து 1750 ரூபா ரேட்டு வரும். இது வந்து 2400 ரூபா. ரெண்டுக்கும் உள்ள ரேட்டு வித்தியாசம் வந்து கிட்டத்தட்ட 650 ரூபா. இந்த பேசினோட ரேட்டுமே கிட்டத்தட்ட 600 ரூபாய்க்கு மேலே தான். ஸோ இது தனியாக வாங்கி போட்டாலும் அதே ரேட்டு தான். இது கூட சேர்த்து வாங்கும் போதும் அதே ரேட்டு தான் வருது. தனித்தனியாக வாங்கி இந்த மாதிரி கஸ்டமர் எண்டில் போடுறத விட இம்பில்டாக வரதே நல்ல ரிசல்ட் இருக்கனால WDM EDF போட்டு 2 சிக்னலையும் மிக்ஸ் ஆகி கொண்டு போகிற ஆப்ரேட்டருக்கு இந்த மாதிரி டிவைஸ் வந்து கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க இந்த டைப் வந்து கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தலாம். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.